ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, மயில் என்கின்ற பறவையை முருகப்பெருமானோடு எதற்காக தொடர்புபடுத்தி பார்க்கிறோம் என்கின்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது மயில் வாகனன் அப்படின்னு சொல்லியே முருகனுக்கு பேர் தெரியுமா? ஒவ்வொரு அந்த பறவை அல்லது மிருகமானது ஒவ்வொரு தெய்வ மூர்த்தங்களுக்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது. பொதுவாக மயில் அப்படிங்கிறது இந்த மலை பிரதேசங்களிலே வசிக்கக்கூடிய ஒரு பறவை. அந்த மலையிலே இந்த முருகப்பெருமான் இருப்பதால் இந்த மயில் வாகனன் என்று அவருக்கு பெயர் வந்திருக்கலாம் என்பது ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கிறது. இது அதாவது முருகனுக்கு மயில் மட்டும்தான் வாகனம் என்பது இல்லை. ஆதியிலே பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு யானை வாகனம் என்பதும் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. அதே முருகப்பெருமானையே புலி வாகனத்தோடு தொடர்புபடுத்தி பேசுபவர்களும் இருக்கிறார்கள். இதே மாதிரி அந்த ரிஷப வாகனத்தில் கூட முருகப்பெருமான் வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லி இருக்கா. இருந்தாலும் மயில் என்பது முருகனுக்கான ஒரு விசேஷமான அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த மயில் அப்படின்னு சொல்லட்டாலே நமக்கு முருகனுடைய ஞாபகத்துக்கு தான் வந்துடும். எப்படி இந்த கருடன் அப்படிங்கிறத பார்த்தாலே நம்ம கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கருட வாகனம் என்பது பெருமாளுக்கே உகந்தது அப்படின்னு சொல்லி நம்ம முத்திரை குத்தி வச்சிருக்கோமோ, அதே மாதிரி மயில் என்கின்ற பறவையை இந்த மயில் வாகனம் என்பது இது முருகனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். மயூராசனம் அப்படின்னே சொல்லுவா. அந்த மயிலை ஒரு சிம்ஹாசனமாக வைத்து அந்த சிம்ஹாசனத்தில் பார்த்தோம்னா எல்லா தெய்வ மூர்த்தங்களையுமே கொண்டு போய் வச்சிருப்பா. மயூராசனம் என்றே அதற்கு பெயர். இந்த மயில் என்பது ஒரு தெய்வீக பறவையாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்னால் நிறைய தத்துவார்த்த காரணங்கள் என்பது உண்டு. ஆனால் நாம் ஆன்மீக ரீதியாக புராண ரீதியாக அதற்குரிய காரணத்தை பார்க்கும் பொழுது ஆங்காங்கே முருகனுக்கு அவருடைய வாழ்க்கையிலே நடந்த முக்கியமான சம்பவங்களின் போது இந்த மயில் என்பது தொடர்பு கொள்கிறது அப்படின்னே சொல்றார். ஆனால் இவை அனைத்தும் ஒரே மயில் அல்ல. 3 விதமான மயில்களை பற்றி புராணங்கள் பேசுகின்றன. என்ன மயில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல மந்திர மயில் அப்படின்னு சொல்றார். முதலாவதாக ஒரு மந்திர மயில், இரண்டாவதாக பார்க்கும்பொழுது தேவமயில், மூன்றாவதாக அசுரமயில் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மயில்களை பற்றி புராணங்கள் பேசுகின்றன. இந்த மந்திர மயில் என்பது எப்பொழுது வந்தது தெரியுமா? அதாவது முருகப்பெருமானவர் நம்ம தான் இந்த திருவிளையாடல் சினிமா பற்றி எல்லாம் பேசியிருக்கோமே. அந்த திருவிளையாடல் சினிமாவில் இந்த நாரதர் முதல்ல ஒரு ஞான பழத்தை கொண்டு வந்து தரார். அந்த பழம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ சிவபெருமான் என்ன கண்டிஷன் போடுறார்? இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞான பழம் எனும் பொழுது முருகப்பெருமான் மந்திர உச்சாடனத்தின் மூலமாக தான் ஒரு மந்திரத்தை உச்சரித்து அந்த இடத்திலே ஒரு மயிலை வரவழைத்தாராம். அந்த மயிலில் மீது ஏறிக்கொண்டுதான் இந்த உலகத்தையே சுற்றி வந்தார் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்வார். அந்த மயிலானது மந்திர மயில் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக பார்த்தோம்னா, இந்த சூரபத்மனை சம்ஹரிப்பதற்காக அவர் படையெடுத்து செல்கிறார் அல்லவா? சுப்பிரமணிய சுவாமி வீரபாகுத்தேவர் மற்றும் படைகளோடு செல்லும் பொழுது அந்த சூரனை அழிக்க செல்லும் பொழுது அவருக்கு வாகனமாக இந்திரனே மயில் வாகனம் எடுத்து நின்றானாம். இந்திரன் இருக்கார் இல்லையா, தேவர்களுடைய தலைவராகிய அந்த தேவேந்திரன் மயில் போல் உருவெடுத்து அமர்ந்தானாம். அவன் மீது ஏறிக்கொண்டுதான் சுப்பிரமணிய சுவாமி அந்த சம்ஹாரத்திற்காக புறப்பட்டு சென்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆக தேவர்களுடைய தலைவனாகிய இந்திரனே அங்கே மயில் வாகனமாக அமர்ந்ததால் அந்த மயிலை தேவமயில் என்ற பெயரிலே அழைப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக அந்த சூர சம்ஹாரம் என்பது நிகழ்கிறது அல்லவா? அந்த சூரனை வதைக்கும் பொழுது அந்த சூரனானவன் ஒரு மாமரமாக அப்படியே எழுந்து நிற்கிறான். முருகப்பெருமானுடைய வேல் போய் அந்த மாமரத்தை இரண்டாக பிளக்கிறது. அப்ப என்ன பண்றான்னு பார்த்தோம், சுப்பிரமணிய சுவாமி அந்த இரண்டாக பிளக்கப்பட்ட அந்த மாமரத்தை புரட்டி போட்டு விடுகிறாராம். ஒன்று இப்படி இருக்குன்னா இன்னொன்று இப்படி தலைகீழ புரட்டி போட்டுறார். இப்படி தலைகீழ புரட்டி போடுறாங்க இல்லையா, அதிலே ஒரு பாகமானது மயிலாகவும் மற்றொரு பாகமானது ஒரு கோழியாகவும் மாறி அந்த கோழி அல்லது சேவலாக மாறி அது அவருடைய கொடியில சேர்ந்துருச்சுன்னு சொல்றா. இந்த மயிலாக மாறி நின்றதல்லவா, அதாவது பார்த்தோம்னா கீழே வேர்பகுதியும் மேலே அந்த மரத்தினுடைய பகுதியும் இருக்கிறதல்லவா, அந்த மரத்தினுடைய பகுதியானது அப்படியே தோகையாக மாறி இந்த வேர்பகுதியானது மயிலினுடைய உடம்பாக மாறி அப்படியே இறைவனுடைய வாகனமாக சேர்ந்ததாம். இறைவனுடைய பாதங்களிலேயே சேர்ந்து விட்டதாம். அந்த மயிலைத்தான் இன்றளவும் நமக்கு வாகனமாகவே வச்சிருக்கா. ஒரு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போறோம்னா வாசலிலேயே ஒரு மயில் வாகனத்தை வைத்திருப்பார்கள் அல்லவா, அது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரன் தான். இதைத்தான் அசுரமயில் என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள். ஆக முருகனிடமிருந்து மயிலை எந்த காலத்திலேயுமே பிரித்து பார்க்க முடியாது. சர்வே ஜனாக
சுகினோ பவந்து.